everybody at Shalom Divine TV. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been having a look at Ephesians chapter 3 verses 16 to 19. நாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் நம்ம 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பார்த்து கொண்டு வருகிறோம். Let me read it to you. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Verse 16, that he would grant you, according to the riches of his glory, to be strengthened with might through his spirit in the inner man. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமைப்பட்டு பலப்படவும். Verse 17, that Christ may dwell in your hearts through faith. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும். That you, being rooted and grounded in love, may be able to comprehend with all the saints what is the width and the length and the depth and the height, to know the love of Christ which passes knowledge, that you may be filled with all the fullness of God. நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பு அகலும் நீளும் ஆழும் உயரும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும். Last week we talked about being strengthened in the inner man. போன வாரத்திலே உள்ளான மனுஷன் பலப்படுகிறதை குறித்து நாம் பேசினோம். We talked about waiting on God. Those that wait upon the Lord shall renew their strength. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்வார்கள் என்று பார்த்தோம். We talked about our identity, how that we're chosen by God before the foundation of the world, and we're very valuable to him. நம்முடைய அடையாளம் தேவன் உலகத்தை தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை பார்த்தோம். We talked about building ourselves up in the spirit by praying in tongues. நம்ம ஆவியிலே நம்ம ஜெபிக்கிறதினாலே நம்மை பலப்படுத்திக் கொள்கிறதை குறித்து பார்த்தோம். Our mind is unfruitful, but our spirit becomes strong. ஒருவேளை நம்மளுடைய சிந்தனையிலே அவை அறியாமல் இருந்தாலும் நம்மளுடைய ஆவி பலப்பட ஆரம்பிக்கிறது. Finally, we talked about strength and about how David strengthened himself in the Lord. கடைசியாக தாவீது எப்படி தன்னை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்திக் கொண்டான் என்று பார்த்தோம். We looked at 1 Samuel 30 and verse 6 and how the Amalekites came against David, stole the children and stole the women, and everybody wept till they had no strength. நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிச்சோம். அமலேக்கியர் கடந்து வந்து தாவீதினுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களோடு கூட இருந்தவர்களை எல்லாம் கொண்டு போன பொழுது அவர்கள் பலனற்று போகிற வரைக்கும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். The city was burned with fire and the men were even thinking of stoning David. நாம் பார்க்கிறோம் அந்த இடம் அக்கினியாலே அது எரிக்கப்பட்டது, கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் கல்லெறிய வேண்டும் என்று எண்ணினார்கள். But he strengthened himself in the Lord. ஆனால் அந்த சூழ்நிலையிலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். And we looked at some of the Psalms where he says, "But Lord, you are my rock, you are my strong tower. You will save me from my enemies." சில சங்கீதங்களை நாம் அதை தொடர்ச்சியாய் வாசித்தோம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் கோட்டை, நீர் என் பலன், என் சத்துருக்களுக்கு முன்பதாய் எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் நீரே என்று சொல்லி நாம் வாசித்தோம். So today we're going to have a look at verse 17, the first part, that Christ may dwell in your hearts through faith. இன்று 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் என்ற வார்த்தையிலே நாம் பார்க்க போகிறோம். Now the word dwell means to settle down, to reside, to make a permanent home. அங்கே வாசமாய் இருக்கவும் என்ற வார்த்தை என்னவென்றால் ஒரு இடத்திலே தங்கி இருக்க, நித்தமாய் அங்கேயே இருக்கிறது, அது குறிப்பிடுகிறதா இருக்கிறது. It's not a temporary visit, but it's a permanent place to live. அது ஏதோ வந்து போகிற ஒரு இடம் இல்லாமல் நிரந்தர தங்குகிற இடமாய் நாம் பார்க்கிறோம். We know Colossians 3 verse 16
says, let the word of Christ dwell in you richly. நம்ம கொலோசியர் 3:16 வாசிப்போமே என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் இருதயங்களிலே கர்த்தர் தங்கி இருப்பாராக என்று நாம் வாசிக்கிறோம். We're going to read from Galatians chapter 3. கலாத்தியர் 3:. And we'll have a look at verses 26 and 27. அதிலே 26, 27 நாம் பார்க்க போகிறோம். For you are all sons of God through faith in Christ Jesus. For as many of you as were baptized into Christ have put on Christ. அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. Every Christian recognizes the death of Jesus Christ and the resurrection of Jesus Christ. எல்லா கிறிஸ்தவர்களும் அவர்கள் தாங்க மரணத்தை, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். When we're baptized into Christ, we identify with his death and also with his resurrection. நாம் அவரோடு கூட ஞானஸ்தானம், அவரிலே நாம் ஞானஸ்தானம் எடுத்திருப்போம் என்றால் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் நினைவு கூறுகிறவர்களாய், அடையாளப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். We read verse 29, and if you are Christ's, then you are Abraham's seed and heirs according to the promise. அங்கே 29 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சன்னதியாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுகந்தரராயும் இருக்கிறீர்கள். We'll have a look at that a bit more in a minute, but let's go to Romans chapter 6 and we'll read verses 3 and 4. ரோமர் 6:3-4 வாசிப்போம். வாசித்த வசனத்தை குறித்து நாம் மீதி சில காரியங்களை அப்புறம் நாம் பார்க்க போகிறோம். Or do you not know that as many of us as are baptized into Christ Jesus were baptized into his death? Therefore, we were buried with him through baptism in death. But just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we should walk in newness of life. அங்கே சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதா மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவனுடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். It talks in verse 6 about the old man or the old person we were before Christ being crucified. அங்கே 6ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் நம்மளுடைய பழைய மனிதன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறார். And this means all the things of the flesh, anger, jealousy, lust, hatred, bitterness, envy, they were all crucified with Christ. அப்படி என்றால் நமக்குள் இருக்கிற கோபம், எரிச்சல், பொறாமை, சந்தேகம், இப்படிப்பட்ட எல்லா குணங்களும் கூட இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறது. But when we rise up into Christ, in resurrection life, we rise up into new life. நாம் ஆனால் உயிர்த்தெழுந்து கொள்ளும்போது, இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நாமும் தன்னிலிருந்து வரும்பொழுது ஒரு புதிய வாழ்க்கை முறையை உடையவர்களாய் வருகிறோம். 2 Corinthians 5:17. 2 கொரிந்தியர் 5:17 நாம் பார்ப்போம் என்றால், it says, if anyone is in Christ, he is a new creation. Old things have passed away. Behold, the new has come. அங்கே சொல்லப்படுகிறது, இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Notice it says in Christ. அங்கே சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் என்று நாம் வாசிக்கிறோம். We're talking about those people that have made Jesus Christ their Lord and their Savior. யாரெல்லாம் தங்களுடைய இரட்சகராக கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். They've been translated out of the kingdom of darkness and brought into God's kingdom. அவர்கள் அந்தகார ராஜ்யத்திலே இருந்து ஆச்சரியமான ஒளியின் ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். Let's go to John chapter 15 and we'll read from verse 4.
யோவான் 15ஆம் அதிகாரம் அதிலே 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Remember that dwell means to live. Another word is abide. ஏற்கனவே நான் சொன்னது போல வாசம் பண்ணுகிறது என்று சொன்னால் ஒரு இடத்திலே வாழுகிறது, நிலைத்திருக்கிறதை அது வெளிப்படுத்துகிறது. Verse 4 says, abide in me and I in you. அங்கே 4ஆம் வசனம் சொல்லுங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். You could say dwell in me and I will dwell in you. நிலைத்திருப்பேன் என்று சொல்வதற்கு பதிலாய் என்னில் தங்கி இருங்க, நானும் உங்களில் தங்கி இருப்பேன் என்பது கூட நம்ம சொல்லலாம். As the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. தொடர்ந்து சொல்லுகிறார், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். So Christ dwells in us or abides in us through faith. அப்போ விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களிலே நிலைத்திருக்கிறார், தங்கி இருக்கிறார். Verse 5, I am the vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you can do nothing. 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Verse 7, if you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done for you. 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் நான் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Verse 8, for by this my Father is glorified, that you bear much fruit, so you will be my disciples. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள். So we dwell in him and we abide in him through faith. விசுவாசத்தினாலே நாம் அவரிலே தங்கியும் நிலைத்தும் இருக்கிறோம். You might ask, what is faith? அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப விசுவாசம் என்றால் என்ன? So let's go to Hebrews 11 verse 1. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். It says, now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Now, for instance, if I have money in the bank and I go to the bank and I write out a check and I submit that check, it's like a substance of things. It's not money. You can't actually eat it, but you can take it to the bank and get money and then go buy food. பாருங்க, எனக்கு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, என்கிட்ட ஒரு செக் இருந்தா நான் அதை எழுதி அங்கே நான் கொடுப்பேன். அப்போ பணம் வரும், அதை கொண்டு அந்த செக்கை நான் சாப்பிட முடியாது, ஆனா அந்த பணத்தை கொண்டு நான் ஆகாரத்தை வாங்கி சாப்பிடலாம். The next question is, why is faith important? அப்ப அடுத்த கேள்வி, விசுவாசம் ஏன் அவ்வளவு முக்கியம்? Let's read verse 6 of Hebrews 11. 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். But without faith it is impossible to please him, for he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. அங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். So we come before God with expectation in our hearts. அப்ப தேவனிடத்திலே நாம் வரும்பொழுது ஒரு விசுவாசம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். It tells us in the book of James, don't come with doubting because you won't receive anything. யாக்கோபிலே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, சந்தேகத்தோடு வராதீங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லி. Instead, believe that he is, and he will reward those that diligently seek him. அப்ப நீங்க உண்மையாக விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Everything we do is by faith. நாம் செய்கிறது எல்லாமே விசுவாசத்தினாலே செய்கிறோம். Ephesians 2 verse 8, for by grace you have been saved through faith,
and that not of yourselves. It is the gift of God, not of works, lest anyone should boast. எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினாலே உண்டானது அல்ல. So all of our salvation is by faith. அப்ப எல்லாருடைய ரட்சிப்பும் விசுவாசத்தினாலே தான் உண்டாகிறது. It says in Romans, when you confess Jesus Christ and you believe in your heart, you will be saved. ரோமர்ல சொல்லப்படுகிறது, நீங்கள் உள்ளத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். If we read John chapter 14 and verse 13, யோவான் 14 அதிகாரம் அதிலே 13 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், it says, whatever you ask in my name, that I will do, that the Father may be glorified. If you ask anything in my name, I will do it. அங்கே சொல்லப்படுது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். So this is a very good reason to believe God. அப்ப இது தேவனை விசுவாசிக்க ஒரு பிரதானமான ஒரு காரியம். We know that Abraham is called the father of our faith. ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் அழைக்கப்படுகிறார். I want to read from Genesis chapter 15 and verse 4. ஆதியாகமம் 15 அதிகாரம் அதிலே 4 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். And behold, the word of the Lord came to Abraham, saying, this one shall not be your heir, but one who will come from your own body shall be your heir. Then he took him outside and said, now look towards heaven and count the stars if you are able to number them. And he said to him, so shall your descendants be. அங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்னும் தேவன் அவனை நோக்கி, உன் சன்னதி இவ்விதமாயிருக்கும் என்றார். And verse 6, he believed in the Lord and it was accounted to him for righteousness. அங்கே 6 வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். Go over to chapter 17 and we'll read verses 1 to 7. நம்ம தொடர்ந்து 17 அதிகாரம் கடந்து போவோம் என்றால் அதுல 1 7 வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். When Abram was 99 years old, the Lord appeared to Abram and said to him, I am Almighty God, walk before me and be blameless. 17 வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And I will make my covenant between me and you and will multiply you exceedingly. நான் உனக்கும் எனக்கும் நடுவே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். Then Abram fell on his face, and God talked with him, saying, as for me, behold, my covenant is with you, and you shall be a father of many nations. You shall no longer be called Abram, but your name shall be Abraham, for I have made you a father of many nations. அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் என்றார். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன். The name of Abram was changed to Abraham. In other words, the breath of God was put into his name. நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றின போது தேவனுடைய சுவாச காற்று அந்த பெயரிலே இடப்பட்டது. Verse 6, I will make you exceedingly fruitful, and
I will make nations of you, and kings shall come from you. And I will establish my covenant between me and you and your descendants after you and your generations. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னையிலே ஜாதிகள் உண்டாக்குவேன். உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின்வரும் உன் சன்னதியாருக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உன் தலைமுறைக்கு நான் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன். We know the covenant he gave was the covenant of circumcision. நம்மளுக்கு தெரியும் அந்த உடன்படிக்கை என்னவென்றால் அது விருத்த சேதன உடன்படிக்கை கர்த்தர் செய்தார். We go over to Genesis chapter 22 and let's read verse 15. 22 ஆதியாகமம் அதிலே நம்ம 15ஆம் அதிகாரத்தை நாம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Then the angel of the Lord called to Abraham a second time out of heaven and said, By myself I've sworn, says the Lord, because you have done this thing and not withheld your son, your only thing. Blessing I will bless you, and multiplying I will multiply your descendants as the stars of heaven and as the sand which is on the seashore. And your descendants shall possess the gate of their enemies. 15ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரமானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்நிதியை வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்நிதியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுகந்தரித்துக் கொள்வார்கள் என்றார். So you can imagine this. Every night Abraham's going out under the stars and he's seeing these hundreds and hundreds of stars, and he's knowing that this is the promise of God, that his descendants will be as numerous as the stars in the heavens and the sand on the earth. அவர் ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் அவர் வெளியே நடந்து போகும்பொழுது வானத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசம் இவ்விதமாய் என்னுடைய சன்னதி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் அது கடற்கரை மணலை போலவும் திரளா இருக்கும் என்று விசுவாசித்தார். Now you have to understand, Abraham was 99 years old, and Sarah, his wife, was 90 years old, so they were old. நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம் 99 வயதும் சாராள் அவங்க 90 வயது உள்ளவர்களாய் மிகவும் வயது சென்றவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். And the word of the Lord to them was that a child would come forth from Abraham's body. ஆனால் தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் என்னவென்றால் இப்படி வயது சென்றவர்களுடைய சரீரத்திலே தேவன் அவருடைய சன்னதியை உற்பத்தி பண்ணுவார் என்று சொல்லி. It picks up the story in the New Testament in Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் இங்கே தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. Verse 16, therefore it is of faith that it might be according to grace, so that the promise might be sure to all the seed, not only to those who are of the law, but also to those who are of faith of Abraham, who is the father of us all. As it is written, I've made you the father of many nations. அங்கே 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சாய்ந்தவர்களாகிய சன்னதியாருக்கு மாத்திரம் அல்லாமல் நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சன்னதியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. Going down to verse 19, and not being weak in faith, he did not consider his own body already dead since he was about 100 years old, and the deadness of Sarah's womb. 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்தபொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். Verse 20, he did not waver at the promise of God through unbelief, but was strengthened in faith, giving glory to God, and being fully convinced that what he had promised, he was able to perform.
20-21 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். We know that all the promises of God are yes and amen. நமக்கு தெரியும் தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. If God says it, it will come to pass. தேவன் சொல்லி இருந்தால் அவர் சொன்னபடி செய்கிறவராய் இருக்கிறார். Abraham did not waver, but he believed God and it was counted as righteousness. அவன் தேவனுடைய வார்த்தையிலே சந்தேகப்படாமல் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் விசுவாசத்தினாலே தேவன் அதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார். That's why we started in Ephesians 3:17 that Christ may dwell in your hearts through faith. ஆகவேதான் எபேசியர் 3:16 நம்ம வாசித்தோம், விசுவாசத்தினாலே தேவன் உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் என்று வாசித்தோம். We need to be in Christ and Christ needs to be in us. நாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து நம்மிலும் இருக்க வேண்டும். And through faith, we believe like Abraham and receive the promise of God. இந்த விசுவாசத்தினாலே ஆபிரகாமை போல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். It tells us in Romans 12:3 that we all have a measure of faith. ரோமர் 12:3 நம்ம வாசிக்கும் போது எல்லாருக்கும் விசுவாசத்தின் அளவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். This cup is a measure. So if I give this cup to everybody, it's all the same measure. அப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா தண்ணி இருந்தது, அது ஒரு அளவு இருக்கிறது. அதே போல எல்லாவற்றுக்கும் அதே அளவிலே அவர் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். We see with the disciples that their faith had to grow. நாம் பார்க்கிறோம் அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கு விசுவாசம் வளர்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. In the book of Mark chapter 4, we see that there was a storm at sea and they were worried that they were going to die. மார்க்கு சுவிசேஷம் 4 நம்ம வாசிப்போமே என்றால் ஒரு பெரிய ஒரு புயல் காற்று கடலிலே வந்தபொழுது சீஷர்கள் எல்லாம் அவர்கள் மரித்து விடுவார்களோ என்று பயந்தார்கள். Jesus was not worried, he was asleep in the boat. ஆனால் இயேசு அவர் பயப்படவில்லை, அவர் படகிலே அவர் நித்திரையாய் இருந்தார். They woke him up and they said, "Master, don't you care we're going to perish?" அவங்க இயேசுவை எழுப்பி சொல்லுகிற காரியம், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு அக்கறை இல்லையா? So Jesus rebuked the wind and the waves and it was calm. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார், அது அமைதலாயிற்று. In verse 40 he said, "How is it that you have no faith?" அப்ப 40 வாசிக்கிறோம், ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? Then we go to Matthew 14 verses 22 to 33 and we see Jesus walking on the water. மத்தேயு சுவிசேஷம் 14 நம்ம வாசிப்போம் என்றால் அங்கே இயேசு தண்ணீர் மேலே நடக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். We know the story. Peter says, "Lord, if it's you, bid me to come to you." அங்கே கதை நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே அது நீரானால் தண்ணீர் மேல் நடக்க நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்கிறான். Jesus says, "Come." So Peter steps out of the boat and begins to walk on the water. அப்ப இயேசு வா என்று சொல்லுகிறார், அவன் உடனே தண்ணீர் மேலே அவன் நடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். Then we see in verse 30 that he looked at the waves and fear came into his heart and he began to sink. 30 காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். Verse 31, Jesus said, "O ye of little faith, why did you doubt?" 31 இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? We have no faith and then we have little faith. இப்பொழுது நாம் பார்க்கிறோம் விசுவாசம் அற்றவர்கள், இப்போது கொஞ்சம் விசுவாசம். Then we find a man who's a centurion soldier, Roman soldier, who has great faith. அதை தொடர்ந்து ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்க்கிறோம், பெரிய விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. We go to Matthew chapter 8 and verse 5.
மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Now when Jesus had entered Capernaum, a centurion came to him, pleading with him, saying, Lord, my servant is lying at home, paralyzed and dreadfully tormented. 5ஆம் வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். And Jesus said, I will come and heal him. இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். The centurion replied, I'm not worthy that you come under my roof, but speak the word only, and my servant will be healed. 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். He says, I'm a man under authority also, and I say to one, go, and he goes, to another, come, and he comes, to another, do this, and he does it. நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகர்களும் உண்டு. நான் ஒருவனை போய் என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். And verse 10, Jesus heard it and marveled and said to those who followed, surely I say to you, I've not found such great faith even in all of Israel. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தம் பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Verse 13, Jesus said to the centurion, go your way, as you have believed, so it will be done for you. And his servant was healed that same hour. பின்னும் இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். This man had great faith because he understood the authority of Jesus Christ. இந்த மனுஷனுக்கு பெரிய விசுவாசம் இருந்தது, காரணம் இயேசுவுக்கு இருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொண்டான். He understood that just by his word, his servant could be healed and delivered. இயேசு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று அவன் அறிந்திருந்தான். So it is with our faith, it has to grow. ஆகவே நம்மளுடைய விசுவாசமும் வளர வேண்டியதாய் இருக்கிறது. And we know that faith is always tested. நமக்கு தெரியும், விசுவாசம் எப்பொழுதுமே சோதிக்கப்படும். Abraham's faith was tested when God told him to offer up his son. ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது எப்பொழுது என்றால், அவனுடைய குமாரனை அவன் பலிக்கு செலுத்த கேட்கும் பொழுது. But his faith was strong and he did not waver. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை அவனுக்கு கொண்டு வந்து அவன் விசுவாசத்திலே சந்தேகப்படாமல் பலனுள்ளவனாய் இருந்தான். He believed if necessary, God could even raise his son from the dead. அவன் விசுவாசித்தான், அவர் மரித்து போனாலும் என் குமாரனை உயிரோடு கூட கொண்டு வர தேவனால் ஆகும் என்று விசுவாசித்தான். So let Christ dwell in your hearts. ஆகவே விசுவாசத்தினாலே தேவன் உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருப்பாராக. Let your faith grow. உங்களுடைய விசுவாசம் இன்னும் வளர்வதாக. Remember, Abraham is the father of our faith, and he believed the promises of God. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசித்தார். And know when your faith is strong, you can ask God whatever you will, and he will do it. ஆகவே உங்களுடைய விசுவாசம் பலன் உள்ளதா இருக்கும் என்றால் தேவனிடத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். Let us pray. ஜெபிப்போமே. Lord, we thank you for your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். We pray that Christ will dwell with us and abide in us, and his word will abide in us. ஆண்டவரே, கிறிஸ்து எங்களுக்குள்ளே அவர் தங்கியிருப்பாராக, நிலைத்திருப்பாராக, அவருடைய வார்த்தை எங்களிலே நிலைத்திருப்பதாக. We pray our hearts will be strong in faith. எங்களுடைய இருதயம் விசுவாசத்திலே பலனடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். We thank you that all who are in Christ are baptized into his death and also his resurrection. நாங்க எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய மரணத்திலும் உம்முடைய உயிர்த்தெழுதலிலும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். We look at the disciples and we see they had no faith,
little faith, and then there was a man with great faith. ஆண்டவரே, நாங்கள் சிஷ்யர்களை பார்த்தபோது விசுவாசம் அற்றவர்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர்களை பார்த்தோம். ஆனால் ஒரு மனிதன் பெரிய விசுவாசம் உடையவனாய் இருந்தானே. We pray that our faith in Christ will grow. ஆண்டவரே, இன்று நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய விசுவாசம் கூட வளரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். So that we will be strong in God. அப்படி நாங்கள் உம்மிலே பலனுள்ளவர்களாய் இருப்போம். Lord, I bless your people. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். Let them be strong and not waver in their faith, in Jesus Christ's name. ஆண்டவரே, அவருடைய Amen. விசுவாசத்திலே அவர்கள் தடுமாறாமல் உம்மிலே நிலைத்திருப்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Amen.